கிறிஸ்துக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மறுபடியும் தேவனுடைய பாதத்தண்டையில் அமர்ந்து அவருடைய வார்த்தைகளுக்காக காத்திருக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை தேவன் நமக்கு பாராட்டி இருப்பதற்காக நான் தேவனை ஸ்தோத்திருக்கின்றேன். இந்த நாளில் ஒரு பாதத்தில் அமர்ந்து தியானிக்க இருக்கக்கூடிய வேத பகுதி நம்முடைய உள்ளங்களை அதிகமாக பாதிக்கவும் பரிசுத்த ஆவியானவர் நம்மில் அசைவாடவும் நம்முடைய இருதயங்களை திறந்தவர்களாக அவருடைய வார்த்தைகளுக்காக இந்த நேரத்தில் காத்திருப்போம். சிரங்களை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை அன்பாக நேசித்து வழிநடத்தும் பரிசுத்தமிக்கப்படும் பிதாவே, உடைய தூய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் ஒரு பிள்ளைகளாக நாங்கள் உங்களுடைய பாதத்தில் அமர்ந்து தியானிக்க இருக்கக்கூடிய இந்த வேத பகுதியை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாகவும், பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு துணையாக நின்று அவற்றை கற்றுத்தரும்படியாகவும் நீர் இரக்கம் பாராட்டியர்கள் சுவாமி. ஆங்காங்கு பல்வேறு இடங்களிலிருந்து செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றோம் எங்கள் பரிசுத்தமிக்கப்படும் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவின் ஊழிய நாட்களில் அநேகர் அவரை சந்தித்தார்கள். பலர் பல கேள்விகளோடும் அவர்களில் எழுந்த சந்தேகங்களோடும் அவரை சந்தித்தார்கள். அவரை பாசிட்டிவாக சந்தித்த அநேகர் சுகப்படுத்தப்பட்டார்கள், ரட்சிப்பிற்குள் வழிநடத்தப்பட்டார்கள். அவருடைய வாழ்க்கையில் நித்தியத்திற்கடுத்த பல மாற்றங்களை அவர்கள் பெற்றார்கள் என்று நற்செய்தி நூல்களில் நாம் வாசிக்கின்றோம், விசுவாசிக்கின்றோம். ஆனால் ஒருவருடைய சந்திப்பு மாத்திரம், அந்த சந்திப்பின் முடிவு மிகவும் துயரமாக அமைந்து போயிற்று. ஒரு மனிதன் அவரை சந்தித்தான். அந்த சந்திப்பின் முடிவு ஒரு டிராஜிக் எண்டாக அது முடிந்து போயிற்று. இந்த குறிப்பிட்ட மனிதன் வேதத்தில் பெயரிடப்படாத ஒரு நபர். ஏன் வேதத்தில் அந்த மனிதனுடைய பெயர் குறிப்பிடப்படவில்லை என்றால், அவருடைய அனுபவம் நம் எல்லாருடைய அனுபவத்தையும் ஒத்திருப்பதினால் அந்த இடத்தில் உங்களையும் என்னையும் வைத்து பார்க்க வேண்டும் என்பதற்காக ஆவியானவர் அதை எழுதும் பொழுது பெயரை குறிப்பிடாது அதை எழுதும்படியாக செய்தார். அவனை குறித்து வேதத்தில் இருக்கக்கூடிய 4 நற்செய்தி நூல்களில் 3 நற்செய்தியாளர்கள், மேத்யூ, மார்க், லூக், இந்த 3 நற்செய்தியாளர்களும் அவனை குறித்து தாங்கள் எந்த கோணத்தில் அவனை பார்த்தார்களோ அந்த கோணங்களில் அவனை அவர்கள் சித்தரித்து இருக்கிறார்கள். மத்தேயு அவனை குறித்து எழுதும் பொழுது 19வது அதிகாரம் 22வது வசனத்தில் அவனை ஓர் வாலிபன், யங் மேன். லூக்கா அவனை குறித்து எழுதும் பொழுது 18வது அதிகாரம் 18வது வசனத்தில் அவன் ஒரு ரூலர், அதிகாரம் படைத்தவன். மார்க் அவனை குறித்து எழுதும் பொழுது 10வது அதிகாரம் 17வது வசனத்தில் he was a rich man, ஐஸ்வர்யவான். இந்த மூவரும் சேர்ந்து அவனுக்கு வைத்திருக்கக்கூடிய அந்த பெயர் தான் யங் ரிச் ரூலர். யங் ரிச் ரூலர், வாலிப ஐஸ்வர்யவான். He was young. 30 வயதுக்கு உட்பட்டவனாக இருந்திருக்கக்கூடும். இவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் it is a conversation between seeker and the savior. இந்த சம்பாஷணை தேடி செல்பவனுக்கும் தேடி பரத்திலிருந்து வந்தவருக்கும் நடக்கக்கூடிய சம்பாஷணை. He was young. 30 வயதுக்குட்பட்டவனாக இருந்திருக்கக்கூடும்.
அவனில் இருக்கக்கூடிய துடிப்பு, எதற்கும் அஞ்சாத ஓர் துணிவு தேவனுக்கு பிரியமானவர்களே இந்த வாலிபனிடத்தில் இருந்தது. He was rich, ஐஸ்வர்யவான். He had a great possession, immovable properties and land. அசைக்க முடியாத சொத்துக்களும் பெருந்திரளான வயலும் அவனுக்கு இருந்திருக்கும். He was a rich man. அவன் சிறு வயது உள்ளவனாக இருந்ததினால் அந்த சொத்துக்கள் அனைத்தும் அவனுடைய முன்னோர்களிலிருந்து அவனுக்கு பெறப்பட்ட ஒன்றாக இருந்திருக்கக்கூடும். He has inherited the property from his ancestors. பரம்பரை பணக்காரன். மூன்றாவது அவனை குறித்து சொல்லும் பொழுது வேதம் என்ன சொல்லுது? He was a ruler. Not officially or politically he was a leader. He was a leader of synagogue. தேவனுக்கு பிரியமானவர்களே, அவன் ஒரு மத சம்பந்தப்பட்ட நிலையில் தலைமைத்துவம் படைத்தவனாக இருந்தான். noteworthy in the religious circle. ரிலிஜியஸ் அந்த வட்டாரத்தில் தேவனுக்கு பிரியமானவர்களே அவன் மிகவும் உயர்ந்த நிலையில் காணப்பட்டான். தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவனுடைய பொதுவான மேன்மைகள் இருந்துச்சு. இது தவிர்த்து he was a rich man, ruler and young. இதுக்கு அடுத்து இதற்கு மேலாக அவனில் இன்னும் அதிகமான மேன்மைகள் இருந்துச்சு. என்ன? he was a pure and law abiding person. கற்பனைகளை தன்னுடைய சிறு வயது முதல் அவன் அதை பின்பற்றி வருபவன், சுத்தமானவன், அப்பழுக்கற்றவன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவனில் அந்த கற்பனைகளை வைத்து ஏதாவது அவனில் காண முடியுமா என்று பார்த்தார். காண முடியவில்லை. அவ்வளவு தூரத்திற்கு அவன் தன்னை சுத்தமாக வைத்திருந்தான். He was temple attending. ஆலய பிரகாரங்களில் அவன் எவ்வளவு தூரத்திற்கு நெருக்கமாக தேவனோடு இருக்க முடியுமோ அவ்வளவு தூரத்திற்கு அவன் நெருக்கமாக தன்னை வைத்து காத்து கொண்டவன். அவனது பிரச்சனை என்ன? தேவனுக்கு பிரியமானவர்களே, இவை அனைத்தும் அவனுக்கு இருந்த பொழுதிலும் அவருடைய இருதயத்தில் ஒரு வெற்றிடம் இருந்து கொண்டே இருந்துச்சு. ஒரு காரியம் அவருடைய இருதயத்தை அரித்துக் கொண்டே இருந்துச்சு. என்ன காரியம் அது? நித்தியத்தை குறித்தது, ரட்சிப்பை குறித்த தாக்கம், ரட்சிப்பை குறித்த நித்தியத்தை குறித்த ஒரு கேள்வி அவருடைய உள்ளத்தை அரித்துக் கொண்டிருந்தது. அதை எப்படியாவது நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்று அவன் தன்னுடைய வாழ்க்கையில் மிகவும் துடித்தவனாக இருந்தான். யாரிடம் செல்வது? யாரிடம் சென்றால் இந்த கேள்விக்கு எனக்கு உத்தரவு கிடைக்கும் என்று அவன் அங்கும் இங்கும் அங்கலாய்த்துக் கொண்டிருந்தவனாக இருந்தான். இந்த தாக்கம் அவனை ரிச் யங் ரூலர் என்ற நிலையிலிருந்து புவர் யங் ஸ்லேவ் போன்று அவரை மாற்றி போட்டது. கிறிஸ்துவிடம் தன்னுடைய கேள்விக்கான பதில் கிடைக்கும் என்று அவரிடம் நேரடியாக வருகின்றான்.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவன் இருக்கக்கூடிய பகுதி வழியாக செல்கின்றார் என்று அவன் அறிந்த மாத்திரத்தில் தானே அவரிடத்தில் தன்னுடைய கேள்விக்குரிய பதில் கண்டிப்பாக கிடைக்கும் என்ற ஒரு நிச்சயத்தோடு அவரிடத்தில் செல்லுகின்றான். மார்க்கின் புத்தகம் 10வது அதிகாரம் 17வது வசனத்தில் he comes to Jesus. கிறிஸ்துவின் இடத்தில் அவன் வருகிறான். சரியான முறையில் வருகின்றான், சரியான நபரிடத்தில் வருகின்றான், சரியான நேரத்தில் வருகின்றான். அவரை சந்திக்கின்றான். பல நாட்களாக தன்னுடைய இருதயத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சந்தேகத்திற்கு பதிலை, கேள்விக்கான உத்தரவை பெறும்படியாக அவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னதாக வந்து நிற்கின்றான். He came to a right person. இவர் அவனுக்கு உதவக்கூடியவர், அவரால் தனக்கு உதவ முடியும் என்று உறுதி செய்து கொண்டு அவன் வருகின்றான். He came in the right time. அவன் அவரிடம் ஓடி வந்து ரட்சிக்கப்பட வேண்டிய அவசியத்தை, ரட்சிக்கப்பட வேண்டிய துரிதத்தை உணர்ந்தவராக அவருக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டு, அவன் அவருக்கு முன்பதாக முழங்கால் படியிடுகின்றான் என்றால் அவனுக்கு நன்றாக தெரியும் அந்த மதிப்புக்கு அவர் சொந்தக்காரர் என்பது, அதற்கு தகுதியானவர் அவர் என்பது அவனுக்கு நன்றாக தெரியும். தான் அவருடைய பாதத்திற்கு முன்பதாக முழங்காற்படியிடேன் என்றால் அவன் அவ்வளவு தூரத்திற்கு அவருக்கு முன்பதாக நிற்பதற்கு தகுதியற்றவன் என்பதையும் அவன் அறிந்தவனாக இருந்தான். He came for right purpose. சரியான நோக்கத்தோடு அவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக அவன் நிற்கின்றான். என்ன நோக்கம்? நித்தியத்திற்குரிய வழியை அவன் இப்பொழுது அவரிடத்திலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும். He came to Jesus pondering the issue of eternity. அவனுடைய உள்ளத்தை அதிக நாட்கள் மிகவும் தாக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டிருந்த நித்தியத்தை குறித்த அந்த அறிவை, அந்த சிந்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது என்ற நோக்கத்தோடு அவருடைய பாதத்திற்கு முன்பதாக அவன் முழங்காற்படியிட்டு நின்றான். He had power, he had position, he had many privileges, but not the way to eternity. அவனுக்கு எல்லாம் இருந்தது, ஒரு குறையற்றவனாக அவன் காணப்பட்டான். அவனில் இருந்த ஒரே குறை நித்தியத்திற்கான வழி எது என்பதை அவன் அறியாதவனாக இருந்தான். He was a poor young slave, not the rich young ruler. நித்தியத்திற்கான வழி தெரியாததனால் எல்லாம் அவனிடம் இருந்த போதிலும் எதுவும் இல்லாதவனை போன்று அவன் காணப்பட்டான். அவன் கிறிஸ்துவிடமாக வந்து அவரிடத்தில் he called him good master, நல்ல போதகரே என்று அவரை அழைத்தான். இந்த மனிதனிடத்தில் அநேக நன்மையான காரியங்கள் இருந்துச்சு, நல்ல குணலட்சியங்கள் நிறைந்தவனாக அவன் இருந்தான், நன்மையான காரியங்களை அவன் யோசித்தவனாக இருந்தான். இப்பொழுது ஒரு நல்ல போதகரை தான் சந்திக்கப் போகின்றோம் என்று அவருடைய உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சி. ஏனென்றால் அவர், அந்த நல்ல போதகர் இன்னும் நல்ல விதமான காரியங்களை எனக்கு சொல்லுவார், அதை நான் பின்பற்றுவேன் என்றால் நான் இருக்கக்கூடிய இந்த நல்லவன் என்ற நிலையில் இருக்கக்கூடிய இந்த நிலையிலிருந்து என் மேலும் சற்று உயர்ந்தவனாக, அதிகப்படியான ஒரு நல்லவனாக நான் மாறுவேன் என்று அவருடைய பாதத்தில் அவன் வந்து அமர்ந்தான். He called him good. அவன் அவரை நல்ல போதகரே என்றான். He never called him God. He just called him good. அவன் அவரை நல்லவரே என்ற பொழுது அவர் அவனிடம், தேவன் ஒருவரை தவிர நல்லவர் இங்கு இல்லையே,
தேவனுக்கு பிரியமானவர்களே, he viewed Jesus as the elevated teacher, not Jesus is God in flesh. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவன் ஒரு போதகர் என்ற முறையிலே உயர்ந்த இடத்தில் வைத்து பார்த்தானே அன்றி மாமிசத்தில் வந்த தேவனாக அவரை அவன் பார்க்கவில்லை. அவன் நல்லவனாக இருந்ததால் அவன் என்ன நினைச்சான், தான் இன்னும் நல்லவனாக மாறுவதற்கேற்ற நன்மையான நல்ல காரியங்களை இவர் எனக்கு சொல்லுவார் என்று அவருக்கு முன்னதாக அவன் தன்னை படைத்தான். அவர் நல்லவர் என்று அழைப்பதை காட்டிலும் அதற்கும் மேலானவர் என்பதை அவன் அறிந்து கொள்ளவில்லை. அவர் நல்லவர் என்பதற்கு மேல் மாமிசத்தில் வெளிப்பட்ட தேவன் என்பதை அவன் உணர்ந்து கொள்ளவில்லை. He is not just a way shower as a teacher. He himself is the way என்று அவனுக்கு தெரியவில்லை. நல்ல காரியத்திற்கு, மேன்மையான காரியத்திற்கு அவர் வழிகாட்டக்கூடிய ஒரு போதகராக அவன் அவரை பார்த்தான். ஆசிரியராக அவன் அவரை பார்த்தான். நல்ல வழி சொல்லக்கூடியவர் என்பதாக அவன் அவரை பார்த்தான். அவரே வழி என்பதை அவன் அறியாதிருந்தான். அவர் வழிகாட்டுபவர் மாத்திரமல்ல, அவரே வழி. நித்தியத்திற்காக வழியை காட்டக்கூடியவர் மாத்திரமல்ல, அவர் அந்த நித்தியத்திற்கான வழியே அவர் என்பதை அவன் உணர்ந்து கொள்ளவில்லை. இஸ் நாட் த ட்ரூ டிஸ்பென்சர் ஆஃப் தி ட்ரூத். அவர் உண்மையை விநியோகிப்பவர் அல்ல. He himself is truth. அவரே உண்மையானவர், அவரே உண்மை. மூன்றாவதாக, he does not point out the path to life. He himself is the life. நித்தியத்திற்கான வழியை காட்டுபவர் மாத்திரமல்ல, அவரே நித்தியம், அவரே நித்தியத்திற்கான வழி, அவரே நித்தியத்திற்கான ஜீவன். அவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தை என்ன கேள்வியை கேட்டான்? நான் ரட்சிக்கப்பட என்று அவன் சொல்லவில்லை. நான் நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ள என்ன செய்ய வேண்டும்? அவன் ஒருவேளை ரட்சிக்கப்பட என்று கேட்டிருந்தால் அதற்கான வழியை அவரே என்பதை அவன் உணர்ந்து அவரிடத்தில் அந்த ரட்சிப்பை கேட்டிருப்பார். அவருடைய கேள்வி வித்தியாசமாக இருந்திருக்கும், கிறிஸ்துவனுடைய பதில் வித்தியாசமாக இருந்திருக்கும். ஆனால் அவன் அவரிடத்தில் வந்து, நான் என்னுடைய நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள என்ன செய்ய வேண்டும்? There was basic problem in his question. He thought that the salvation comes through inheritance. Salvation is inherited. நித்திய ஜீவன் அல்லது ரட்சிப்பு தன்னுடைய முன்னோர்கள் வழியாக பாரம்பரியமாக அது தொன்று தொட்டு தனக்கு வருவது என்பதை அவன் அப்படியாக அதை நினைத்திருந்தான். நித்திய ஜீவனோ தொன்று தொட்டு அவருடைய முன்னோர்களிடத்தில் அது இருந்துச்சு. ஆகவே அது தனக்கு சொந்தமானது என்று அவன் நிச்சயித்திருந்தான். அந்த நம்பிக்கை அவனிடத்தில் இருந்தபடியினால் அவன் ரட்சிப்பை தன்னுடைய சுதந்திர உரிமையாக பாராட்டினான். என் முன்னோர்கள் எவ்வாறு வம்சாவழியாக சுதந்திரத்திற்கு பாத்திரமாக இருந்தார்களோ அவ்வழியிலேயே நானும் ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அப்படி என்னுடைய முன்னோர்கள் பாரம்பரியமாக வழியாக
அந்த நித்தியத்தை சுதந்திரித்துக் கொண்டவர்களாக வந்து கொண்டிருந்தார்களே, அவர்கள் எப்படி அதை சுதந்திரித்துக் கொண்டு வந்தார்கள் என்ற வழியை நீர் எனக்கு சொல்ல வேண்டும். அவனுடைய சுதந்திர வீதம் எப்படி அவர்களுக்கு கிட்டியதோ அந்த வழியை நீர் எனக்கு சொல்லும். அவன் தன்னுடைய சுதந்திர வீதத்தின் வழியையே அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்வதற்காக அவரிடத்தில் வந்தான். அவன் யாரிடம் பேசிக் கொண்டிருக்கின்றானோ அவரே நித்தியத்திற்கான வழி என்பதனை அவனால் அறிந்து கொள்ள முடியவில்லை. He was demanding about his rightful inheritance. அவனுக்கு இருக்கக்கூடிய உரிமை சார்ந்த அந்த நித்தியத்தை பெறுவதற்கான வழியை அவரிடத்தில் கேட்டான். நித்திய ஜீவனை எனக்கு காட்டும் அப்படின்னு அவன் சொல்ல, நித்திய ஜீவனுக்குள்ளாக என்னை வழி நடத்தும் என்று அவன் சொல்லவில்லை. அவன் என்ன சொல்லுகின்றான்? என்னுடைய முன்னோர்கள் வம்சாவழியாக அந்த நித்தியத்திற்கு பாத்திரராக இருந்தார்கள். அவர்களுடைய வம்ச வழியில் வரக்கூடிய நானும் அவர்களுக்கு அவருடைய பாரம்பரியத்தில் வருவதனால் அந்த நித்தியத்தை அவர்கள் எப்படி பெற்றார்களோ அப்படி நான் பெறும்படியாக, அதை நான் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக. அவன் அந்த வார்த்தையை தான் உபயோகிக்கிறான். நித்திய ஜீவனை நான் சுதந்திரித்துக் கொள்வது எப்படி? எப்படி என்னுடைய முன்னோர்கள் பெற்றார்களோ அதே போன்று நானும் பெற வேண்டும். அதற்கான வழியை எனக்கு காண்பியும். ரட்சிப்பு கிறிஸ்துவின் வழியே வருகிறது என்பதை அவன் விசுவாசிக்கவில்லை. அந்த நித்தியத்தை காட்டக்கூடிய வழி அவர் என்பதை அவன் உணர்ந்து கொள்ளவில்லை. ரட்சிப்பு எங்களுக்கு மாத்திரமே சொந்தம், மேசியா வருவதும் எங்களுக்கு மாத்திரமே என்று பிரகடனப்படுத்திக் கொண்டிருந்த அந்த யூதர்களில் ஒரு முகமாக இவன் இங்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு பேசிக் கொண்டிருக்கின்றான். முதலாவது அவன் என்ன நினைச்சான்? சால்வேஷன் இஸ் இன்ஹெரிட்டட் நினைச்சான். வம்சாவழியாக வரக்கூடிய ஒரு சொத்து மாதிரி. எப்படி அவனுடைய 30 வயதுல எல்லா சொத்துக்களையும் அவன் உரியவராக அந்த பெற்றோரிலிருந்து பெற்றுக்கொண்டானோ அதே போன்று அந்த நித்தியத்திற்கடுத்த காரியமும் அவனை வந்து சேர வேண்டும் என்று அவன் வாஞ்சித்தான். இரண்டாவது, he was thinking that salvation is a reward. ரட்சிப்பு நாம் வாழக்கூடிய நல்ல வாழ்விற்கு கிடைக்கக்கூடிய ஒரு ரிவார்ட், வெகுமதி. that which is earned by our good life. நாம் வாழக்கூடிய நல்ல வாழ்விற்கு பாராட்டப்படக்கூடிய வெகுமதி அது. எனவே நான் நன்றாக வாழ்ந்து கற்பனைகளின்படி என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருந்ததனால் நான் அதற்கு உரியவன். என்னுடைய நல்ல வாழ்க்கைக்கு, கற்பனையின் பாதையில் வாழ்ந்த வாழ்க்கைக்கு எனக்கு பரலோகம் பாராட்டப்பட வேண்டிய ஒன்று எதுவென்றால் அந்த வெகுமதி, ரிவார்ட். ரட்சிப்பை, நித்தியத்தை அவன் தன்னுடைய நல்ல வாழ்க்கைக்கு பரலோகம் பாராட்ட வேண்டிய ஒரு வெகுமதியாக அவன் பார்த்தான். தான் பெறக்கூடிய ரிவார்டுக்கும் இங்கு நிற்கக்கூடிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய அந்த ரட்சகருக்கும் சம்பந்தம் இல்லை. I earn it by my good life. என்னுடைய நல்ல வாழ்க்கையின் நிமித்தமாக நான் பெறக்கூடிய ஒரு வெகுமதி அது. இட் இஸ் இன்ஹெரிட்டட். என் தகுதியின் மூலம் எனக்கு உரிமையாக வரக்கூடியது எது? அந்த ரட்சிப்பு அல்லது நித்தியம். அது நான் வாழக்கூடிய நல்ல வாழ்க்கைக்காக பரலோகம் எனக்கு பாராட்டக்கூடிய வெகுமதி. மூன்றாவது என்ன சொல்றான்? இட் இஸ் earned. how? என்னுடைய நல்ல வாழ்க்கையின் மூலமாக நான் பெற்றுக்கொள்ளக்கூடிய, சம்பாதிக்கக்கூடிய ஒன்று. இந்த சிந்தையோடு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாதத்திற்கு உண்டாக ஒரு நாள் படியிட்டான். அவர் ரட்சகர் என்பதனால் அல்ல,
அவர் நித்தியத்தை பாராட்டக்கூடிய பரலோகத்தின் தேவன் என்ற நிலையில் அவன் அவருக்கு முன்பதாக தன்னுடைய முழங்காலை அவன் முடக்கவில்லை. அவனுடைய உள்ளத்தில் இந்த சால்வேஷன், ரட்சிப்பு, தி இட்டர்னல் லைஃப் இன்ஹெரிட்டட், இட் இஸ் இன்ஹெரிட்டட் ஒன் என்று அவன் நினைத்தான். இட் இஸ் ரிவார்ட் ஃபார் மை லைஃப், குட் லைஃப் என்று அவன் யோசித்தான். நான் நல்ல விதத்தில் வாழ்ந்து அந்த அந்த நித்தியத்தை நான் சம்பாதிக்கின்றேன் என்ற முறையில் அவன் அதை தன்னுடைய மனதில் வைத்திருந்தான். இந்த சிந்தையோடு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக நின்றான். அவன் வாலிப பருவத்திலேயே ஐஸ்வர்யமாக இருந்தது அவன் சம்பாதித்தது அல்ல, அவனுடைய பெற்றோர்களிடமாக இருந்து வந்தது, அவனுக்கு பெறப்பட்டது. அந்த ப்ராஸ்பரிட்டியும் அந்த ப்ராப்பர்ட்டியும் அதை அவன் எப்படி சம்பாதித்தானோ, அதை அவன் எப்படி தன்னுடைய முன்னோர்களிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டானோ அவ்வண்ணமாகவே இந்த ரட்சிப்பும் இந்த நித்தியமும் என்னுடைய முன்னோர்களிடத்திலிருந்து எனக்கு வரக்கூடியது என்று அவன் நினைத்தான். தன்னுடைய சொத்தை எப்படி இன்ஹெரிட்டட் பண்ணானோ அதே போன்று இட்டர்னல் லைஃபையும் இன்ஹெரிட் பண்ண வேண்டும் என்று அவன் முயற்சித்தான். இன்றைய இட்டர்னல் லைஃப் வம்சா வழி வரக்கூடியது என்று நிச்சயித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னதாக அவன் அதற்கான வழியை கேட்டுக்கொண்டு நின்றான். வேதத்தில் இன்னொரு அனுபவத்தை பார்க்கிறோம். ஜெயிலர், சிறைச்சாலை அதிகாரி பவுலும் சீலாவும் சிறையில் அடைக்கப்பட்ட பொழுது அவர்கள் தலைக்கீழாக தொங்கவிடப்பட்ட அந்த நிலையில் அவர்கள் தேவனை தூஷித்துக் கொண்டிருப்பார்கள் என்று அவன் என்ன தன்னுடைய செவியை மடுத்து அவர்கள் என்னத்தான் தன்னுடைய உதடுகளில் புலம்பிக் கொண்டிருக்கின்றார்கள் பார்த்தபொழுது அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தி பாடிக்கொண்டிருந்தார்கள். அவர்கள் பாடின அந்த பாட்டுக்கள், அவர்கள் பாடின அந்த பாட்டு பூமியின் சத்துவங்களை அசைத்தது. சிறைச்சாலையுடைய அஸ்திபாரங்கள் அதிர்ந்தது. சங்கிலிகளால் கட்டப்பட்டிருந்த எண்ணற்ற அந்த சிறைவாசிகள் அந்த 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 கட்டுகள் தெரிக்கப்பட்டு வெளியில் ஓடினார்கள். பொறுப்பான அதிகாரி அந்த சிறையில் இருக்கக்கூடிய நபர்கள் தப்பித்து விட்டால் அந்த சட்டம் அந்நாட்டில் என்ன சொல்லுகின்றது என்றால் அந்த சிறை அதிகாரி என்ன செய்யப்பட வேண்டும்? தண்டிக்கப்பட வேண்டும், மரண தண்டனை. எல்லோரும் ஓடிவிட்டார்களே. அவன் மனதில் கிளேசப்பட்டவனாக அந்த அந்த பவுலும் சீலாவும் இருக்கக்கூடிய அந்த அறையின் வழியாக வரும்பொழுது அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள்? சிறைச்சாலை அதிகாரியை பார்த்து, நாங்கள் இங்கேயே தான் இருக்கிறோம், நீ உனக்கு ஒன்றும் செய்து கொள்ளாதே. தேவனுக்கு பிரியமானவர்களே, அவர்களுடைய சத்தத்தை அந்த சிறையினுடைய அதிகாரி கேட்ட மாத்திரத்தில் தானே அவனுக்கு அப்பதான் உயிர் வந்துச்சு. அப்போஸ்தலர் புத்தகம் 16 அதிகாரம் 30வது வசனம் என்ன சொல்லுது? அந்த சிறை அதிகாரி அவர்களை பார்த்து, ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அந்த ஆபத்திலிருந்து விடுபட்டு விட்டோமே என்று ஓடி ஒளியக்கூடிய நபர்களாக இந்த பவுலையும் சீலாவையும் அவன் காணவில்லை. அவர்களிடத்தில் ஏதோ ஒன்று இருக்குது. வல்லமையான ஏதோ ஒன்று அவருடைய கரத்தில் இருப்பதை அவன் உணர்ந்தான். அது ரட்சிப்பை தவிர வேறு எதுவாக இருக்க முடியாது. ஆகவே ஆண்டவன்மாரே, நானும் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? What should I do to inherit the kingdom of God? ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அந்த ஐஸ்வர்யனை போன்று அவரிடத்தில்
நித்திய ஜீவனை நான் சுதந்திரித்துக் கொள்வதற்கு என்று அவன் கேட்கவில்லை. டைரக்ட் கொஸ்டின். நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? What should I do to be saved? டைரக்ட் கொஸ்டினுக்கு டைரக்ட் ஆன்சர் வந்துருச்சு. என்ன ஆன்சரு? நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டார் என்ன செய்வீர்கள்? ரட்சிக்கப்படுவீர்கள். அவன் கேட்ட கேள்விக்கு உத்தரவு வந்துருச்சு. யாரிடம் அவன் கேட்டான்? ரட்சிப்பை பாராட்டக்கூடிய வழியை சொல்லுபவர்களிடம் கேட்டான். ஆனா இந்த ஐஸ்வர்யவான், இந்த வாலிபன் அந்த ரட்சிப்பாகிய கிறிஸ்துவிடத்திலேயே பேசிக் கொண்டிருக்கின்றான். ரட்சிப்பின் வழியை சொல்பவரிடத்தில், அந்த ரட்சிப்பிற்கு வழியாக இருப்பவரிடத்திலேயே பேசிக் கேட்டுக்கொண்டிருக்கின்றான். நித்திய ஜீவனை, ரட்சிப்பை வம்சாவழி பாரம்பரியமாக நான் எப்படி பெறுவது? ரட்சிப்பை அல்லது நித்திய ஜீவனை நான் எப்படி ரிவார்டாக, வெகுமதியாக எப்படி பெறுவது என்பதாக அவன் அங்கு கேட்டுக்கொண்டிருந்தான். என்னுடைய ரட்சிப்பை, how should I earn my salvation? ரட்சிப்பை நான் எப்படி சம்பாதிப்பது என்ற அந்த வழியை எனக்கு சொல்லும். தான் அதற்கு தகுதியானவன், I am worthy என்று அவன் தன்னை கிறிஸ்துவுக்கு முன்பதாக 10 கற்பனைகளை வைத்து கிறிஸ்து பேசும்பொழுது அவை எல்லாவற்றிற்கும் அவன் தகுதி உடையவனாக இருந்தான். He was law abiding. He was temple attending. He was good in his religious practices. பிரமாணத்தின்படி வாழக்கூடிய வாழ்க்கை, ஆலய பிரகாரங்களில் தேவனோடு நெருங்கி ஜீவிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, மத சம்பந்தமான எல்லாவற்றிலும் அவன் முன் நிலைமையில் காணப்பட்டவனாக இருந்தான். ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவனிடத்தில் அந்த ஏரியாவில் ஒண்ணுமே பேச முடியல. He called him to choose between heavenly treasure and worldly goodness. அவனை அழைத்து அவர் என்ன செய்யறாரு? பரலோகத்தின் அந்த பொக்கிஷத்தையும் இந்த உலகத்தில் காணக்கூடிய நன்மையான காரியங்களையும் முன்னால வைக்கிறார். யூ சூஸ் இன் பிட்வீன். பரலோகத்தின் அந்த பொக்கிஷமாகிய நித்தியமா, இந்த உலகம் சார்ந்த நன்மைகளா? அப்படி இந்த பரலோகம் சார்ந்த அந்த நன்மையாகிய நித்தியத்தை நீ பெற வேண்டும் என்றால் நீ 3 காரியங்களை செய்ய வேண்டும். முதல் காரியம், sell your possessions. அதோட விட்டுல அவரு, உனக்கு உண்டானவைகளை நீ விற்று அதோட விட்டுல அவற்றை தரித்திரர்களுக்கு கொடு. நீ உன்னுடைய சொத்தை விற்று, உனக்கு உண்டானவைகளை நீ விற்று ஒரு போர்ஷன், இவ்வளவு சதவீதத்தை நீ அந்த தரித்திரர்களுக்கு கொடு என்று அவர் சொல்லவில்லை. எல்லாவற்றையும் விற்று எல்லாவற்றையும் கொடுத்துரு. He was slowly touching the root of the problem now. Christ is trying to touch the root of the problem. What was the problem? He loved his money more than he wanted God in his life. அவன் எவ்வளவு தூரத்திற்கு தன்னுடைய வாழ்க்கையில் அந்த ஐஸ்வர்யத்தை நேசித்தானோ அந்த அளவிற்கு அவன் தேவனை நேசிக்கவில்லை, தேவனை அவனுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கவில்லை. கிறிஸ்தவரிடத்தில் நீ என்னை ஏற்றுக்கொண்டால் அதனால் வரக்கூடிய ரட்சிப்பை, நித்தியத்தை நீ என்ன செய்வாய்? காண்பாய்.
மத்தேயு 16:24 சொல்லுது, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். Take up thy cross if you want to really follow me. அந்த பரலோகத்தின் ஆசையாகிய அந்த நித்தியத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீ என்னை அறிந்து கொள்ள வேண்டும். நீ என்னை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் என்னுடைய சிலுவையை நீ என்ன செய்யணும்? எடுத்து நடத்த வேண்டும் என்று சொல்ல, உன்னுடைய சிலுவையை, that which is before you, take up the cross. If you want my way, if you want me in your life, you have to die to yourself. நீ என்னை பின்பற்ற விரும்பினால் நீ என்ன செய்யணும்? You have to die to yourself. நீ என்று சொல்லக்கூடிய, நான் என்று சொல்லக்கூடிய அது உன்னில் மரிக்க வேண்டும். You must die for yourself. Everything you love must be given up. எதையெல்லாம் இந்த உலகத்தில் நீ நேசிக்கின்றாயோ அவைகள் அனைத்தையும் என்ன செய்யணும்? விட்டுவிட வேண்டும். Your desire, your goal and all your plans, you have to give them up. உன்னுடைய வாஞ்சைகள் எதுவாக இருந்தாலும் சரி, நீ எதை இந்த உலகத்தில் சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அவற்றை, நீ எதையெல்லாம் பெற வேண்டும் என்று திட்டமிடுகின்றாயோ அவற்றை எல்லாம் நீ விட்டுட்டு என்ன செய்யணும்? என் பின்னே வா. நீ தன்னைத்தான் வெறுத்து, அதுக்கு தான் அர்த்தம், என் சிலுவையை எடுத்துக்கொண்டு நட. Follow Jesus. But this young man was following only the power, privileges, position, prestige and possessions. இதுவரைக்கும் அவனுக்கு முன்பதாக இருந்தது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அல்ல. அந்த நித்திய வழியாகிய அந்த கிறிஸ்து அல்ல. அவனுடைய வாழ்க்கையின் ஆதாரமாக, அவனுக்கு வாழ்க்கைக்கு அத்திமரமாக இருந்தது அவன் பின்பற்றி வந்த அவனுடைய அந்த பவர், பிரஸ்டீஜ், பொசிஷன் அண்ட் பொசஷன்ஸ். அவனுடைய அதிகாரம், அவனுடைய மேன்மை, அவன் இருக்கக்கூடிய பதவி, அவனில் இருக்கக்கூடிய சம்பத்துக்கள், இதைத்தான் அவன் முன்வைத்து வாழ்ந்து கொண்டிருந்தான். நீ பின்னாக செல்லும் இந்த உலகத்தில், நீ பின்னாக எங்க எதுக்கு பின்னாலெல்லாம் நீ சென்று கொண்டிருக்காயோ அவற்றை எல்லாம் விட்டுட்டு வா. நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்றால் இதான் வழி. He had everything. தேவனுக்கு பிரியமானவர்களே, he had everything but not Jesus. எது நித்தியத்திற்காக அவனுக்கு கிடைக்க வேண்டும், அந்த நித்தியம் அவனுக்கு கிடைக்க வேண்டும் என்று வாஞ்சித்து வந்தானோ அந்த நித்தியத்திற்கான வழியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர மற்ற எல்லாம் அவன்கிட்ட இருந்துச்சு. He had everything but not Jesus. இன்னொரு மனுஷனை குறித்து வேதத்தில் வாசித்தேன், சகேயு. He was basically a sinner. ஆயக்காரன், ஆனால் ஐஸ்வர்யவான். ஆயக்காரனுக்கு எப்படி ஐஸ்வர்யம் வந்துச்சு? தேவனுக்கு பிரியமானவர்களே, எந்தெந்த தவறான முறையில் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க முடியுமோ அந்த நிலைகளில் அந்த ஐஸ்வர்யத்தை அவன் சம்பாதித்து ஐஸ்வர்யவானாக இருந்தான். அவன் அந்த அந்த ஐஸ்வர்யவானாகிய அந்த வாலிபனை போன்று நல்லவனோ கற்பனைக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தவனோ கிடையாது. இந்த சகையோ கிறிஸ்து யார் என்பதை அவன் தூரத்தில் இருந்து தான் நெஞ்சான்.
பார்த்தான். அவரிடம் எதற்காக வர வேண்டும் என்று அவன் நினைத்தானோ அதற்காக அவரை நாடி அவன் என்ன செஞ்சான்? வந்தான். சகேயிடம் அவனது பாவங்கள் இருந்துச்சு, அவனுடைய பலவீனங்கள் இருந்துச்சு. அவை எல்லாவற்றிற்கும் மேலாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவன் காண வேண்டும் என்று வாஞ்சித்துக் கொண்டிருந்த அந்த வாஞ்சியை நிறைவேற்றுவதற்கான அளவில் அவனுடைய அங்கவீனம் அவனுக்கு என்ன செஞ்சிச்சு? தடையாக இருந்துச்சு. He was not able to see the Savior, but he was seeking for the Savior. அவன் ஒருவர் எனக்கு என்ன செய்யணும், என்னுடைய இந்த வாழ்க்கையிலிருந்து என்னை மாற்றி போட வேண்டும் என்று அவன் ஒரு ரட்சகரை எதிர்பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் அந்த ரட்சகரை அவனால் காண முடியாத நிலையில் அவனுடைய அங்கவீனம் அமைந்திருச்சு. மரத்தின் மேலே ஏறிட்டான். எவ்வளவு தூரத்திற்கு பெரிய மரமாக இருந்தால் அவனால் ஏறி இருக்க முடியாது. அவனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மரத்தில், சின்ன மரத்தில் ஏறி உட்கார்ந்துட்டான். ஆவலாக காத்திருக்கின்றான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எந்த நிமிஷத்தில் தன்னை கடந்து செல்வார் என்று ஆவலாக காத்துக் கொண்டதனுடைய மனசில் ஒரு போராட்டம். ஒருவேளை அவர் அண்ணாந்து என்னை பார்க்கவில்லை என்றால், மன கிளேசத்தோடு சந்தேகத்தோடு எப்படியாக அவர் என்னை பார்த்து விட மாட்டாரா, அவரிலிருந்து வரக்கூடிய அந்த நன்மை என்னை சந்தித்து என்னுடைய இந்த தீய வாழ்க்கையிலிருந்து புறப்பாக்கி போட்டு விடாதா என்ற வாஞ்சியோடு அவன் மேல இருந்து அமர்ந்து காத்துக் கொண்டிருக்கின்றான். அப்பொழுது ஒரு சத்தம் அவனுடைய பேரை சொல்லி அது வந்தது. சகையுவே, இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். எப்படி இருந்திருக்கும் அவனுடைய மனசு? சந்தேகத்தில் அவர் பாப்பாரா என்று அவன் அவன் மிகவும் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த கிறிஸ்து தன்னுடைய துணியை உயர்த்தி அவனுடைய செவிகளில் அவருடைய சத்தம் கேட்கும் வண்ணமாக உரத்த குரலில், ரகைவே நீ இறங்கி வா, உன்னுடைய இல்லத்தில் நான் தங்க வேண்டும். யூத பாரம்பரியத்தில் ஒருத்தர் வீட்டில் ஒருத்தர் தங்குறது சாதாரண காரியம் அல்ல. அதுவும் இது போன்ற துன்மார்க்கருடைய இல்லங்களில் ஒரு ரபி போய் அமர்வது அங்கு இருக்கக்கூடிய பழக்க வழக்கம் அல்ல. ஆனாலும் கூட தான் நல்வழிப்பட வேண்டும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சமூகத்தில் என்னை நான் ஒப்புக் கொடுத்து அவர் வழியாக இந்த உலகத்திற்கு பாராட்டப்பட வேண்டிய அந்த ரட்சிப்பை நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆதங்கத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய ஒருவனை கடந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து போக விரும்பவில்லை. சந்தோஷமா அவன் என்ன செஞ்சான்? குதித்து அவருடைய கரத்தை அவன் பற்றிக் கொண்டு அவருடைய இல்லத்தை நோக்கி அவரை அழைத்து சென்று கொண்டிருந்தான். லூக்காவின் புத்தகம் 19 அதிகாரம் 8வது வசனம் என்ன சொல்றது? சகேயு நின்று, he stopped at one place. இப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் பேச ஆரம்பிக்கின்றான். ஆண்டவரே, என்னுடைய ஆஸ்தியில் ஏழைகளுக்கு நான் என்ன செய்கிறேன்? பாதியை கொடுத்து வருகின்றேன். நான் ஏமாற்றியவர்களுக்கு என்னுடைய சொத்துல நான் மறுபகுதியை, யாருக்கெல்லாம் நான் ஏமாற்றினேன் என்று என்னுடைய மனசுல என்னுடைய ரெக்கார்டு சொல்லுதோ அவர்களுக்கெல்லாம் என்ன செய்ய போற? நாலத்தனையாக. தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த சகேயு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இதெல்லாம் சொல்லவே இல்லை. அவருடைய வீட்டுக்கும் அவர் போய் சேரவில்லை. அவருடைய இல்லத்திற்கு வீட்டிற்கு செல்வதற்கு முன்பதாக தான் என்ன செய்ய வேண்டும் என்று அவனுடைய மனசில் அவன் ஆதங்கப்பட்டானோ அதை செய்வதற்கு அவன் கிறிஸ்துவினுடைய பாதத்தில் ஒப்புக் கொடுத்தான். கிறிஸ்து அவனிடத்தில் எதுவும் சொல்லல. எதை அந்த வாலிப ஐசுவரன் இடத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நித்திய ஜீவனை பெருபடியாக வந்தானோ அவனிடத்துல அவர் பேசிட்டு கடைசி ஒரு காரியத்தை சொன்னார் அல்லவா? உனக்கு உண்டானதை விற்று தரித்திரர்களுக்கு கொடு என்று சொன்ன அந்த வார்த்தை, the conclusion of his
கான்வர்சேஷன் வித் தி ரிச் யங் ரூலர். அத கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த சகைவிடத்துல கேட்கறதுக்கு முன்னாடி he admits himself. கிறிஸ்து அவனை பார்த்து, உன் வீட்டுக்கு என்னாச்சு? ரட்சிப்பு வீட்டுக்கே போல. இன்னும் அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னதாக ரட்சிப்பு அவனுடைய வீட்டுக்கு அவனுக்கு முன்பாக போய் சேர்ந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக என்ன செய்யறான்? இருக்கிறான். எந்த வம்சாவளியில் அந்த ரட்சிப்பு தன்னை தான் சுதந்திரித்துக் கொள்ளப்பட வேண்டிய ஒரு காரியமாக இருக்கின்றது என்று அந்த ஐஸ்வர்யவான் கிறிஸ்துவிடத்தில் வந்து கேட்டானோ, அந்த சுதந்திரத்தை அந்த ஐஸ்வர்யான் இழந்துட்டான். அந்த ஆபிரகாம் என்று சொல்லக்கூடிய அந்த தந்தையினுடைய மகனாக நான் இவனை என்ன செய்யற காண்கின்றேன், இருக்கின்றான். அந்த இன்ஹெரிட்டன்ஸையும் கொடுத்துட்டார், ரட்சிப்பையும் கொடுத்துட்டார். அந்த ரட்சிப்பை அவன் எப்படி எந்த வழியில் கேட்டானோ அதே வழியில் அவனுக்கு என்ன செஞ்சுட்டாரு? இவனுக்கு கொடுத்துட்டார். ஏன்? அந்த ஐஸ்வர்யவான் இடத்துல, அந்த வாலிப ஐஸ்வர்யவான் இடத்துல அவர் என்னத்தை கடைசியாக சொன்னாரோ, த கன்க்ளூடிங் ரிமார்க் அதுதான், உனக்குண்டானவைகளை விட்டு தரித்திருக்கக்கூடிய என்றாரோ, அதிலிருந்து இந்த சகையை ஆரம்பிக்கிறான். எதில் அவர் முடித்து தோல்வி விட்டாரோ அதிலிருந்து இந்த சகையை தொடங்குகிறான். அவர் கேட்பதற்கு முழுவதாக, ஏழைகளுக்கு என்னுடைய சொத்தில் பாதியையும், நான் ஏமாற்றியவர்களுக்கு மீதி உள்ள பகுதியை நான் என்ன செய்யறேன்? நாலத்தனையாக அவர்களுக்கு திருப்பி தந்துடுறேன். தேவனுக்கு பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவனிடத்தில் இதை செய் என்று கூறாமலேயே அவன் அதை செய்தான். எது அவனுக்கு அவசியம் என்று காணப்படுகிறதோ அந்த ரட்சிப்பை அவன் கேட்காமலேயே அவர் அவனிடத்தில் கொடுக்கின்றார். எல்லாம் கேட்காமலே நடக்கு. கிறிஸ்துவும் கேட்காமல் செய்கின்றார், இவனும் கேட்காமல் அதை செய்கின்றான். அவர் அவனுடைய வீட்டிற்கு செல்லும் முன்பே, இன்று உன்னுடைய வீட்டிற்கு என்ன வந்துருச்சு? ரட்சிப்பு வந்துருச்சு. அவன் அவரை தேடிய விதத்தில் தேடியபடியினால் அவன் தன்னுடைய வீட்டிற்கு செல்லும் முன்பதாகவே ரட்சிப்பு அவனுடைய வீட்டிற்கு போயிடுச்சு. வாலிப ஐஸ்வர்யவான் ரட்சிப்பை நான் சுதந்திரித்துக் கொள்வது எப்படி என்று என நித்தியத்திற்கான வழியை, ரட்சிப்பிற்கான வழியை அவன் என்ன செய்யறான்? அவரிடத்திலே கேட்கிறான். அவர் யாரு? அவர் தான் நித்தியம். அவர் யாரு? அவர் தான் ரட்சிப்பு. ரட்சகரிடத்திலேயே அவன் என்ன செய்யறான்? முரண்டு பிடிக்கிறான். ரட்சகரிடத்திலேயே நான் வம்சாவளியில் வரக்கூடிய அந்த ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும், அதற்கான வழியை சொல்லும் என்று சொல்லுகின்றான். நித்தியத்திற்கான வழியை சுதந்திரமா வீதமாக தனக்கு இருக்கும் உரிமையில் அவன் எப்படி என்ன செய்யறான்? இந்த யூதர்களை போன்று அவன் கேட்கிறான். இஸ் டிமாண்டிங் இஸ் ரைட்ஃபுல் இன்ஹெரிட்டன்ஸ் as a reward. ஜெயிலர் வந்து ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும்? அந்த பவுலுடைய வாழ்க்கையும் சீலாவுடைய வாழ்க்கையும் அவருடைய அர்ப்பணிப்பையும் பார்த்த மாத்திரத்தை ஏதோ ஒரு பெரிய அதிசயம் இருக்குது. அந்த அதிசயத்தை நான் பெற வேண்டும். அந்த அதிசயம் ரட்சிப்பை தவிர வேறு எதுவுமாக இருக்க முடியாது. அந்த ரட்சிப்பை நான் பெற வேண்டும். ஆகவே ஆண்டவரே, நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவன் டைரக்டா ஒரு கேட்டா, அவங்க என்ன செஞ்சாங்க? டைரக்டான பதில். என்ன பதில்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள். வாலிப ஐஸ்வர்யவான் மாறுத்திரம் அவனுக்கு எப்படி இருந்துச்சு? கிறிஸ்து அவனிடத்தில் எதிர்பார்க்காத விதத்தில் இருந்துச்சு.
அவனுடைய உரிமை சார்ந்ததாக இருந்துச்சு. அவனுடைய முடிவும் எப்படித்தான் இருந்துச்சு? டிராஜிக்கா இருந்துச்சு. He chose his possessions over Jesus. He loved his money more than he wanted to be saved. அவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக, அவருக்கு முன்பாக வைக்கப்பட்ட அந்த ஐஸ்வர்யத்தை அவன் தெரிந்து கொண்டான். He loved his money more than he wanted to be saved. அவன் ரட்சிக்கப்படுவதை காட்டிலும் தனக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஐஸ்வர்யத்தை அதிகமாக நேசித்தான். உன்னிடத்தில் எல்லாம் இருக்குது கிறிஸ்து சொல்றார், பட் யூ லேக் சம்திங். எது இருக்க வேண்டுமோ அது உன்னிடத்தில் இல்லை. யாருடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டுமோ அவர் உன்னுடைய வாழ்க்கையில் இல்லை. எந்த நித்திய ஜீவனை நாடி வந்து இருக்கின்றாயோ அந்த நித்திய ஜீவனுக்கு உரியவர் உன்னிடத்தில் இல்லை. அவர் உன்னுடைய வாழ்க்கையில் வர வேண்டும் என்றால் உனக்கு உண்டான யாவற்றையும் விற்று தரித்திரர்களுக்கு கொடு. பரம்பரையா அவனுக்கு வந்து சொத்தை விடுவானா? அந்த இளம் வயசுலேயே அவன் யோசித்து பார்த்தான், இனிமேல் இவ்வளவு சொத்தை நாம் எப்படி சம்பாதிக்க போகிறோம்? பாரம்பரியமா என்னுடைய முன்னோர்களிடத்தில் வந்த இந்த சொத்தை நான் எப்படி விடுவது? அவன் நினைச்சான் அந்த சொத்துவை போன்று அந்த நித்திய ஜீவனும் பாரம்பரியமா இவனுக்கு வந்து சேர்ந்துடும் நினைச்சா. அதை வித்து தரித்திரர்களுக்கு கொடுன்னு சொன்ன உடனே என்னுடைய சுதந்திரத்தை வித்து தரித்திரர்களுக்கு நான் எப்படி கொடுப்பேன்? என்னுடைய உரிமையை விற்று நான் எப்படி மற்றவர்களுக்கு அதை கொடுப்பேன்? ரட்சிப்பு எங்களுடையது என்று யுகநெடுகிலும் நாங்கள் மேன்மை பாராட்டிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ரட்சிப்பை மேசியா வருவார், எங்களுக்காக அவர் அடிக்கப்படுவார், அவர் நிமித்தமாக கிடைக்கக்கூடிய அந்த வாழ்வை நாங்கள் பெறுவோம் என்று அவங்க ரைட் ராயல் இன்ஹெரிட்டன்ஸுக்காக காத்திருந்தார்கள். அதை நான் எப்படி மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும்? How can I give that up to others? நான் எப்படி அந்த ஒரு மேன்மையை இன்ஹெரிட்டன்ஸ் நான் எப்படி புறஜாதிகளுக்கு கொடுப்பது? No, I will never do that. அவன் கொடுக்கல. அதை நீ கொடு. அவர்களும் இந்த கிறிஸ்துவுக்கு என்னன்னாக்கா, நீ மாத்திரம் ரட்சிக்கப்படுவதற்காக நான் வரல, அவர்களுக்காகவும் நான் வந்தேன். Give that inheritance. நீ எதையெல்லாம் உரிமை பாராட்டி கொண்டு இருக்கின்றாயோ அந்த உரிமை பாராட்டுதலை அவர்களோடு பகிர்ந்து கொள். But he did not want to do it. வேதம் என்ன சொல்லுகின்றது? அவன் மனம் மடிந்தவனாக, இருதயத்தில் துக்கம் உண்டானவனாக, என்னை பின்பற்றி வா என அழைத்தவரை, நித்திய ஜீவனுக்கு உரியவரை விட்டு தூரமாக சென்றுட்டார். No, I will not share my inheritance with the Gentiles. தூரமா போயிட்டான். எதை பெற அவன் வழியில் பெற கிறிஸ்துவை அணுகினானோ, எதை பெறுவதற்காக, எதை அவன் வழியில் பெறுவதற்காக கிறிஸ்துவை அவன் அணுகிறானோ அது கிடைக்க பெறாமல் ஏமாற்றம் அடைந்தான். நீ விற்று தரித்திரர்களுக்கு கொடு என்று சொன்ன உடனே ஏமாற்றம் அடைந்தவனாக, டிசெப்ஷன் overtook him. ஏமாற்றம் அடைந்தவனாக அவனுடைய சமூகத்தை விட்டு போனான்.
வேதம் சொல்லுது அதுக்கப்புறம் அவன் அவரை பார்க்கவே இல்லை. This is a story about someone who wants to follow God on their own merits. தங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மேன்மையில், தங்களுடையது தான் இது என்று சொல்லக்கூடிய அதிகாரத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எப்படி நான் என்ன செய்ய முடியும், பின்பற்ற முடியும்னு வரக்கூடியவர்களை குறித்து இந்த அருமையான அனுபவம் பேசுகின்றது. நாம் நினைக்கும் வண்ணமாக ரட்சிப்பு, நித்திய ஜீவன் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைத்தால் இதுதான் நடக்கும். You will face only with deception, ஏமாற்றம். தேவனுடைய ரட்சிப்பு என்பது, பரலோகம் நமக்கு பாராட்டக்கூடிய நித்திய ஜீவன் என்பது, அதை நாம் எப்படி அடைய வேண்டுமோ அந்த நிலையில் தான் அடைய வேண்டும். அது உரிமை சார்ந்ததல்ல. ஒருவேளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த சந்ததிக்கு வந்திருந்தாலும் கூட அது அவர்களுடைய உரிமை சார்ந்ததல்ல ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பினுடைய அந்த இன்ஹெரிட்டன்ஸை தான் என்ன செய்யறாரு, புறஜாதிகளோடு நீங்க பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்றார். வித்து நீ அவங்களுக்கு கொடு, அவங்களும் என்ன செய்யட்டும், உன்னை போன்று தங்களை அவர்கள் தகுதிப்படுத்திக் கொள்ளட்டும். Jesus said, one thing thou lackest. ஒரு காரியம் உன்னில் குறைவுபடுகிறது. நித்தியத்துக்கு அடுத்த எல்லாம் நீ என்னிடம் இருக்கின்றது என்று சொல்வாய் என்றால் நீ பூர்ணப்பட வேண்டும். You should be a complete man. அந்த கம்ப்ளீஷன் எப்பொழுது உனக்கு ஏற்படும் என்றால், அந்த பூரணம் என்பது உனக்கு எப்பொழுது ஏற்படும் என்றால், நான் என்ன சொல்லுகின்றனோ அதன்படி நீ செய்வதன் மூலமாக. ஆகவே அந்த பூர்ணப்படுதலுக்கு உன்னிடத்தில் என்ன குறை இருக்கின்றது என்று நீ என்ன செய்ய, உன்னை உய்த்து ஆராய்ந்து பார். எது குறையாக காணப்படுகின்றதோ அது நம்மை வீழ்த்தி போடும் என்பதை நீ நினைத்துக் கொள். Check what thou lackest yet. உன்னில் என்ன குறை என்பதை நீ என்ன செய்ய பாரு. You wanted the heavenly treasure along with the temporal advantages. பரலோகத்தின் அந்த ரட்சிப்பு, நித்தியம் என்று சொல்லக்கூடிய அந்த பொக்கிஷம் இந்த உலக பிரகாரமான நன்மைகளோடு கூட எனக்கு கிடைக்க வேண்டும் என்று என்ன செய்யாத, நினைக்காது. அது வேற இது வேற, அது இருந்தா இது இருக்காது, இது இருந்தா அது இருக்காது. The cost of eternal life seemed too great for him. எந்த நித்தியத்தை தேடி அவன் கிறிஸ்துவினுடைய பாதத்தில் வந்தானோ அந்த நித்தியம் அவனுக்கு விலை மதிப்பற்ற, அவனால் வாங்க முடியாத ஒன்றாக ஆயிடுச்சு. அவன் திரும்பி போயிட்டான். You loved the gift of God. தேவன் இந்த உலகத்திற்கு பாராட்டக்கூடிய அந்த பரிசாகிய நித்திய ஜீவனை மாத்திரம் நீ என்ன செய்யறா, உனக்கு வேணும்னு அதை நேசிக்கிற. not the giver. அதை கொடுக்கும்படியாக வந்திருக்கக்கூடிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த சந்ததி ஏற்றுக்கொள்ளவில்லை. But you want to have the eternal life which has been inheriting from your forefathers. அது அப்படி அல்ல. அதை சொல்வதற்கு தான் இந்த ஐஸ்வர்யானுடைய இந்த அனுபவம். Salvation is not by right. It's not a reward. It's not a award. It cannot be earned. It is not inherited. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த உலகத்திற்கு பரலோகம் பாராட்டக்கூடிய ஒன்று. அவர் என்ன செய்ய சொல்லுகின்றாரோ அதை செய்வதன் மூலமாகத்தான் உனக்கு ரட்சிப்பு.
கற்பனைகளை நீ கை கொண்டால்தான் உனக்கு ரட்சிப்புன்னு கிறிஸ்து சொன்னார்னா அப்பதான் ரட்சிப்பு. நான் இத்தனை காலமா கிறிஸ்தவனா இருக்கிறேனே, வேதம் சொல்லக்கூடிய காரியங்களை எல்லாம் நான் செய்கிறேனே, நீ பூர்ணப்பட வேண்டும் என்றால் கிறிஸ்து சொல்லக்கூடிய அந்த கற்பனைகளை நீ என்ன செய்யணும்? கை கொள்ள வேண்டும். நித்தியத்தை நீங்களும் நானும் பெற வேண்டும் என்றால் கிறிஸ்து எது நம்மில் குறையாக காண்கின்றாரோ, அந்த ஐஸ்வர்யவானில் அவர் குறையாக கண்டது அவன் தன்னுடைய கரத்தில் இறுக பற்றி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஐஸ்வர்யத்தை அவன் விடுவதற்கு மனதில்லாதிருந்ததாக அவர் பார்த்தார். இன்றைக்கும் உங்களிடத்தில் என்ன குறை இருக்கின்றது என்பதை அவர் காண விரும்புகின்றார். ஒருவேளை நம்ம பூர்ணப்பட வேண்டும் என்று வாஞ்சிக்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவர்களாக நம்முடைய வாழ்க்கையில் யுக நெடுகிலும் நம்முடைய பெற்றோர்களை போன்று வாழ்ந்து வந்தாலும் நம்மிடத்தில் ஒரு குறை இருக்கும் என்றால், அந்த குறை ஒருவேளை கற்பனைகளுக்கு அடுத்த காரியமாக இருக்கும் என்றால், அது இல்லை என்றாலும் என்னதான் இந்த ஐஸ்வரனை போன்று நாம் மனமடிவாகத்தான் போனோம். எந்த குறை என்பதை கிறிஸ்து நம்மில் காணுகின்றாரோ அந்த குறையை நாம் தவிர்த்தவர்களாக, பூர்ணப்பட்டவர்களாக பரிசுத்த சமூகத்தில் நம்மை தாழ்த்தி அவர் வந்ததும் அந்த நாளிலே இதோ இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பிலே களி கூறும் என்று சொல்லக்கூடிய கூட்டத்தண்டையிலே நீங்களும் நானும் காணப்பட தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்து வழிநடத்துவாராக. எங்களை அன்பா நேசித்து வழிநடத்தும் பரிசுத்தமிக்க பரம்பிதாவே, உங்களுடைய தூய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய சத்தம் இந்த நேரத்தில் கேட்டமைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களுடைய வாழ்க்கையில் இந்த வாலிப ஐஸ்வர்யானுடைய வாழ்க்கையில் தேவரீர் நீர் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆஞ்சித்த அந்த சத்தியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்தமைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. வல்ல தெய்வத்தினுடைய பாதத்தண்டையில் எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம் சுவாமி. எங்களில் காணப்படக்கூடிய குற்றம், குறைகள், பாவங்கள், மீறுதல்கள், குறைகள் இவைகள் யாவற்றையும் நீர் நிவர்த்தி செய்து பூரணப்பட்டவர்களாக உடைய வருகைக்காக காத்திருக்கும் அந்த கூட்டத்திலே நாங்களும் காணப்படக்கூடிய பெரும் பாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்திரும்படியாக உடைய பாத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம். இந்த சத்தியத்தை ஆங்காங்கு பல்வேறு இடங்களிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தேவரீர் தமது பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் நீர் இருந்தரலாம், அவருடைய குடும்பங்களோடும் உங்களுடைய கிருபைகள் அதிகமாக பெருகட்டும். இந்த சத்தியம் அவருடைய உள்ளங்களில் ஆழ பதியட்டும். தேவரீர் நீர் வரும் அந்த நாளிலே இதுவரைக்க காத்திருந்தும் இவருடைய ரட்சிப்பிலே களி கூறும் என்று சொல்லக்கூடிய கூட்டத்தாருடைய நாங்கள் அனைவரும் காணப்படக்கூடிய பெரும் பாக்கியத்தை எங்களுக்கு தந்ததுவ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தூய நாமத்தினால் மிகுந்த தாழ்மையோடு ஜெபிக்கின்றோம் எங்கள் அன்பின் பரிசுத்தமிக்க பரம்பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்புடைய ஐக்கியம் சிநேகமும் நம் அனைவரோடு விசேஷமாக இந்த நாளில் இந்த சத்தியத்தை ஆங்காங்கு பல்வேறு இடங்களிலிருந்து இணையத்தின் வாயிலாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் அவருடைய குடும்பங்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.